நமது சத்குருவரன் அவர்கள் பார்த்திங்கன்னா நமதுக்கு அருளிய சுத்த அத்வைத போத கீதத்திலே அதிசீலம், ஒழுக்கம், பரிசுத்தம், இந்த 4 நிலைகள் நமக்கு அடிப்படை படைத்திறங்களாகும். எடுத்த உடனே ஒரு கண்களை மூடிக்கொண்டு நமக்கு மனம் ஒருநிலைப்படுமான்னா மனம் ஒருநிலைப்படாது. இப்போ தியானம் என்பது என்னன்னா, மனம் என்பது ஒருநிலைப்படக்கூடிய ஒரு நிலை. மனம் ஒரு குரங்கு. நாம் ஒரு பொருளை பற்றி நினைச்சோம்னா என்னாகும், இன்னொரு பொருளுக்கு தாவும். இந்த தியானம் ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும்? நமது சச்சிதானந்த சத்குரு சாமிகள் மிக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சாரம், நன்னடை, அதிசீலம், பரிசுத்தம், ஆரம்பம். நீ ஒரு வாழ்க்கையில் மனிதனாக வாழணும் அப்படின்னா இந்த நிலையில வா. சீருலவும் என் குருவே, சின்மயத்தின் தன்னுருவே, சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளையே சரணம். எல்லாம் வல்ல ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகளது திருச்சமாதியிலிருந்து தற்பொழுது சில வேதாந்த கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சத்தாகிய, அதாவது 3 காலத்திலும் நிலையாக இருப்பாக இருக்கக்கூடிய சத் பொருளை உபதேசிக்கக்கூடிய சத்குருவானவர் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றார். இதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தியானம் என்பதை பற்றி சில விளக்கங்களை கூறி அதை பற்றி ஒரு கலந்து உரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம். நமது சத்குருவரன் அவர்கள் பார்த்திங்கன்னா நமதுக்கு அருளிய சுத்த அத்வைத போத கீதத்திலே ஆச்சாரம், நன்னடை, அதிசீலம், பரிசுத்தம், ஆரம்பம் என்று சத்குருவரன் கூறியிருக்கிறார். ஆச்சாரம், நன்னடத்தை, அதிசீலம், ஒழுக்கம், பரிசுத்தம், இந்த 4 நிலைகள் நமக்கு அடிப்படை படைத்திறங்களாகும். ஆச்சாரமாக இருக்க வேண்டும். ஆச்சாரம், நன்னடத்தை, அதிசீலம், ஒழுக்கம், இதெல்லாம் வாய்க்க பெற்றால்தான் அடுத்ததாக நமக்கு ஒரு தியான நிலை. இப்போ அதற்கு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தாரணை, அதற்கு அடுத்த நிலை தான் தியானம்ங்கிறது கைகூடுங்கிறத நமது சத்குருவரன் வலியுறுத்தியுள்ளார்கள். அதாவது அட்டாங்க யோகம், 8 வகை யோகத்தில் பதஞ்சலி முனிவராகட்டும், திருமூலராகட்டும், நமக்கு 8 யோகத்தில் 7வது நிலையாகத்தான் தியானத்தை பற்றி சொல்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு கண்களை மூடிக்கொண்டு நமக்கு மனம் ஒருநிலைப்படுமான்னா மனம் ஒருநிலைப்படாது. இப்போ தியானம் என்பது என்னென்னா, மனம் என்பது ஒருநிலைப்படக்கூடிய ஒரு நிலை. மனம் என்பது அவ்வளோ சுலபத்தில் நமக்கு ஒருநிலைப்படுமானா படாது. என்ன செய்யும் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு. நாம் ஒரு பொருளை பற்றி நினைச்சோம்னா என்னாகும், இன்னொரு பொருளுக்கு தாவும். இப்போ இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் என்பது உடனே ஒரு பொருளை பற்றுமா? பற்றாது. இதற்கு தியான நிலை அப்படிங்கிற ஒரு நிலை என்ன அப்படின்னா முதல்ல ஆச்சாரமாக இருக்க வேண்டும். அடுத்து நன்னடத்தி நம்மிடத்தில் இருக்கணும். அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு என்பது கைவர பெற்றால் அடுத்தது நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கு தான் யோகாசனம், யோகம்னு சொல்கிறாங்க. இந்த ஆசனங்கள் எல்லாம் பழகி நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய சொல்படி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்ததற்கு அப்புறம் தாரணை என்பது என்னென்னா, தைலத்தாரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு மந்திரத்தை ஒரு குரு மூலமாக அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஆசான்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா, அதை தினம் ஒரு 2 முறை என்று தின்னம் ஓர் முறை துதி அப்படின்னு சொல்லி நம்ம குருபரன் கொடுத்துருக்காங்க. நம்ம சத்குரு வாக்கியத்தில் இதை பற்றி மிக அற்புதமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தாரணை செய்யத்தான் மனம் என்பது ஒரு ஒழுங்கு நிலைக்கு வரும். விருத்து குவிதலை மாதவம் என்று சதா வேளையுள் நோக்கிப்பாருன்னு குருநாதன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ மனம் என்பது என்னென்னா, விரியக்கூடிய தன்மை, பறந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது மனம். இந்த விரிந்து செல்லக்கூடிய மனத்தை ஒருமுகப்படுத்தி அதற்கு பின்னர் நீங்கள் உட்கார்ந்தால்தான் நமக்கு ஒரு தியான நிலை என்பது கைகூடும். தியான நிலையில் என்னன்னா உங்களுக்கு மனம் என்பது
அடங்கி ஒடுங்கி ஒரே ஒரு நிலைப்பாடில் வந்து செலுத்தக்கூடிய நிலை என்பது நமக்கு கைவரப்பெறும். இப்போ எடுத்த உடனே வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து முதல்ல உடம்பு ஒத்துழைக்கணும். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஆச்சாரமாக இருக்கிறீங்களா, நமக்கு வந்து இது போன்ற ஒரு நிலைகள் வந்து கைவர பெற்றதுனா தான் நமக்கு வந்து கிடைக்கும். இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை இல்லைங்களா, இது போன்ற நிலைகள் நமக்கு அட்டமா யோகத்தில் சொல்லியிருக்காங்க. நாம் வந்து ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்க்கை, தனிமனித ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். தியானம் என்பது கைகூடணும் அப்படின்னா இயமம், நியமம், பிரத்யாகாரம், அடுத்து தாரணை, தியானம், அதற்கு அடுத்த நிலை சமாதிங்கிற நிலைக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தியானத்தை பற்றி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து மனம் ஒரு நிலைப்படுதல். மனம் எவ்வாறு ஒரு நிலைப்படும், மனம் என்பது ஒரு பொருளை எவ்வாறு பற்றும் அப்படின்னா அந்த கரணம்னு சொல்கிறாங்க இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே மனமானது இது பொருள் அப்படிங்கிறத நமக்கு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய நிலை மனம். புத்தி என்பது இந்த பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்படுத்துறது புத்தி. சித்தம் என்பது தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, என்னுடையது சித்தம். அகங்காரங்கிறது என்னுடையது தான், பொசசிவ்னஸ், இது வந்து அந்த கரணம். இந்த கரணங்கள் நான்கும் தனக்குள் ஒழுங்கில் கர்மம் இல்லைன்னு சொல்லி நமக்கு சர்க்குருவரன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து மனத்தை பற்றிய ஒரு அடிப்படை. இப்போ மனம் ஒடுங்கினால்தான் எல்லாமே ஒடுங்கும். மனம் என்பது அவ்வளோ சுலபத்தில் நமக்கு ஒடுங்குமா, கைவர பெறுமா அப்படின்னா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து வேதங்கள் சொல்லுது. அப்போ சாதனம்ங்கிறது என்னென்னா ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து டெய்லி தினமும் வந்து சாமி சொல்லியிருக்காங்களா, தினம் இரு முறை என்று தின்னம் ஓர் முறை துதிசை தெய்வ புகழ் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. இருமுறை இல்லாட்டி ஒரு முறையாவது அடங்கி நாம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து குருவரனை நோக்கி உட்கார்ந்து சிந்தித்து, முதல்ல வந்து சிந்திக்கணும். முதல்ல சிந்தித்து தாரணை போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒருநிலைப்படுத்துறதுல அப்படியே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, அதுலேயே வந்து தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது தான் தியானத்துடைய அடிப்படை. இந்த தியானம் ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும்? நம்மளுடைய எண்ண செயல்பாடுகள் வந்து விரிந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா புற சிந்தனைகள் தாக்கம் இவைகளெல்லாம் வந்து நம்மை வந்து ஒருநிலைப்படுத்துவதில் வந்து நமக்கு வந்து தடையாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இதை வந்து தகர்த்து ஒருநிலைப்படுத்தணும்னா நிச்சயமாக நமக்கு வந்து மன அமைதி, மனத்தில் வந்து ஒரு சாந்தி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா வந்து பொருள் தேடுவதில் இன்பம், புற உலக புலன் நுகர்ச்சிகளில் இன்பம், இது போன்று புறத்தே தான் தேடிக்கிட்டே போயிருக்கிறானே ஒழிய இதை தேடி தேடி இறுதியாக அவனுக்கு என்னென்னா மனம் வந்து அமைதியின்மையில் தான் போகுது. எல்லாமே வந்து பியூர்லி டெம்பரரி, ஒரு தற்காலிகமான நுகர்வு தான் அவனுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு உண்மையான ஒரு இன்பம், பேரின்பம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்முடைய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நோக்கி நீங்கள் உங்கள் மனதை திருப்புங்க. இந்த புலன் நுகர்வு, வெளி உலக இன்பம் என்பதெல்லாம் வந்து பியூர்லி டெம்பரரி, தற்காலிகமானதை. அப்போ நிரந்தரமான இன்பம் என்ன என்றால் உள்கடந்து தன்னுக்குள்ளே தன்னை கடந்து தான் யார் என்பதை உணர தலைப்பட்டு அந்த நிலையிலே வந்து லயித்திருந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பேரின்பம் என்பது நமக்கு கிடைக்கும். இப்போ மனிதன் வந்து பிறப்பினுடைய நோக்கம் என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வது. தன்னை அறிதல் என்றால் என்ன? நான் யார், என் உள்ளம் யார், இதை வந்து எவ்வாறு நீங்கள் உணர முடியும்? அப்போ முதல்ல இது போன்ற அடிப்படை ஆச்சாரம், நன்னடை, அதிசீலம், இந்த பரிசுத்து, இந்த நிலைகளோடு நாம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து, ஆனால் அடுத்து யோக நிலை வருது இல்லையா, யோகாசனம், ஆசனங்கள். இந்த ஆசனம்ங்கிறது நமக்கு கைகூடிச்சுன்னா அடுத்து நம்மளால் வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். ஒருநிலைப்படுத்தின என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு அமைதி, சாந்தி என்பது கிட்டும். இப்போ இந்த சாந்தி என்பது இதிலேயே நம்ம லயமாகி தியான நிலை நமக்கு கைகூட பெற்றால் முதல்ல வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிடங்கள், அடுத்து 5 நிமிடம், 10 நிமிடம் இப்படியே அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு மனம் சாந்தி அடைஞ்சுன்னா உடம்பு நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்போ வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய புறத்தே இருக்கக்கூடிய நுகர்ச்சி என்பது நம்ம இடத்துல வந்து என்ன ஆயிரும்னா
ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சி. இதெல்லாம் பியூர்லி டெம்பரரி, இது தற்காலிகமானவை. நாம் வந்து உண்மையான ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா என்னென்னா, அதற்கு மனம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறாங்க. மனம் அது எது? அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் இருக்கு இல்லையா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறாங்க. மனம்ங்கிறது என்ன? மனம் என்பது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு உள்நோக்கி ஆராய்ச்சி சொன்னால், அந்த கரணத்தில் மனம் என்பது ஆரம்ப படித்திரம். ஏன்னா மனத்தை உடையவன் தான் மனிதன். மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகமாகும், கைவல்யம் சொல்லுது. அப்போ இந்த உலகம் என்பது என்னென்னா மனதில் தான் இருக்குது. நாம் எங்கே நின்றுட்டுருக்குறோன்னா மனசில் நின்றுட்டுருக்குறோம். அப்போ இந்த மனதை நாம் எவ்வாறு ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்துவதற்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு கருவி என்பது தேவை. அப்போ இந்த மனம் ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு வந்து ஆரம்ப படித்தரங்கள் இது எல்லாமே நமக்கு வேணும். இதெல்லாமே நமக்கு கைகூடப்பட்டால், அட்டாங்க யோகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த யோகத்தில் வந்து முதல் 6 படிகள் எல்லாம் முடிஞ்சு 7வது நிலையாக தியானம் என்பது நமக்கு வந்து கைகூடும். இப்போ இந்த தியானம் என்பது கைகூடினால் நிச்சயமாக நமக்கு வந்து அமைதி, சாந்தி என்பது கிடைக்கும். இப்போ இந்த சாந்தி என்பது எங்கே நமக்கு கிடைக்கும்னா, நம்மளை விரிந்து இருக்கக்கூடிய எண்ண அலைகளை நமது சச்சிதானந்த சர்க்குருவரன் போன்ற மகான்களுடைய சமாதி நிலையத்திற்கு வந்து சமாதியில் வந்து நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்தால் இந்த மன ஓட்டங்கள் என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சாந்தி என்பது நமக்கு கிடைக்கும். இப்போ அதனால தான் ஏன் மகான்களுடைய சமாதி, மகான்களுடைய இடத்தை ஏன் நீங்கள் தேடி வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, தியானம் பயிற்சி என்பது செய்வதன் மூலமாக மனம் என்பது நமக்கு ஒரு நிலைப்பாடு என்பது கிடைக்குது. மனம் ஒருநிலைப்படும் பொழுது மனதிலே அமைதி என்பது கிடைக்கிறது. மனம் அமைதிங்கிறது வந்துருச்சுன்னா மனதிலே சாந்தி என்பது கிடைக்கும். சாந்தி என்பது உதயமானதற்கு அப்புறம் நமக்கு என்ன நம்மளுடைய மாற்றம் என்றால், பிற உயிர்களை பார்க்கும் பொழுதும் அன்பு, இரக்கம், கருணை, தயவு இது எல்லாமே நம்ம இடத்துல வந்து தானாகவே வந்து அமையும். தியானம் பழக பழக நிச்சயமாக இந்த நிலைகள் நம்ம வந்து அடையும். இப்போ இதற்காகத்தான் வந்து தியான பயிற்சி என்பது வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மகான்கள் ஏன் இதை வந்து வலியுறுத்தி சொல்லணும், தியானம் பழகு அப்படிங்கிறது ஏன் சொல்லணும்? ஏன்னா மனிதன் மாமனித தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக சாதாரண விலங்கு நிலையிலிருந்து ஒரு மனிதத்தன்மையிலிருந்து ஒரு மாமனிதத்தன்மை அடைவதற்கு இதெல்லாம் ஆரம்ப படித்தரங்களாக நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கடுத்து வந்து தியானம், சமாதி, இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பயிற்சி முறைகள், ஒரு கைடன்ஸுங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்து பதஞ்சலி முனிவர் வந்து இந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. நமது சச்சிதானந்த சர்க்குரு சாமிகள் வந்து மிக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சாரம், நன்னடை, அதிசீலம், பரிசுத்தம், ஆரம்பம். நீ வந்து ஒரு வாழ்க்கையில் மனிதனாக வாழணும் அப்படின்னா இந்த நிலையில் வந்தீங்கன்னா இது அப்போ தான் உன்னுடைய லைஃப் என்பது முற்று பெறும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து தியானத்தை பற்றி நம்மளுடைய சபையில் வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். தியான வகுப்புகள் என்பது சபையில் வந்து நடைபெறுகிறது. காலையும் மாலையும் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு உள்முக தியானமாக நீங்கள் உள்முகத்தில் வெளியே இருக்கக்கூடிய சிந்தனைகள் உள்முகமாக திருப்பி ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்பது தான் நமது சச்சிதானந்த சபையினோட நோக்கம். சத்து, சித்து, ஆனந்தம்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. 3 காலத்திலும் இருக்கக்கூடிய பொருள், 3 காலத்திலும் அழியாத பொருள், 3 காலத்திலும் இருப்போடு இருக்கக்கூடிய சாஸ்வதமான பொருளாக நமக்கு வந்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சாமிகள் உபதேசங்கள் வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க. இதை நாம் கடைப்பிடித்து நிச்சயமாக நின்றால் நிச்சயமே நமக்கு வீட்டு நெறி. சச்சிதானந்தன் பாதம் ஒன்றை சரணமடைந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு வீடு பேரி என்பது கிடைக்கும். இதில் எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது தான் வந்து சச்சிதானந்த சபையுடைய கொள்கை, நோக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. நன்றி. அடுத்த ஒரு இதில் நம்ம சந்திப்போம்.